எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த தியானத்துக்குள்ள எத்தனையோ உயர்ந்த செயலாக்கத்தையும் உயர்ந்த செயல்முறைகளையும் நம்ம சொல்கிறோம். இந்த தியான வடிவத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை தியானத்துக்குள்ளே பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களோ, இது ஒரு தற்காப்பு கலை. எவ்வளோ பெரிய பேரிடர் காலம் வந்தாலும் இந்த கலை ஒரு மனிதனை ஒரு சரியான பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், ஒரு சரியான செயலில் சரியான சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் போதோ, சரியான இடங்களில் தனிமை பெற்று நிற்கும் போதோ, சரியான இடங்களில் மிக விரக்தியாக நிற்கும் போதோ, மிக கடுமையான காலகட்டங்கள்லையோ, மிக பேர் இன்பம் காலகட்டத்தில் கூட ஒரு மனிதன் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தவம் ஒரு பெரிய வழிநடத்தலை ஏற்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை உரைகளும் நம்ம அனுபவம் பெறும்போது, நிச்சயமாக என்னுடைய அனுபவம் பெறும்போது பல இடங்களில் பல நாட்கள் பெரிய சவால்களை சந்தித்த போது இந்த சித்தம் கலைஞருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்தது. ஏறத்தாழ அந்த மரணம் தழுவக்கூடிய எத்தனையோ செயல்களை நான் இயற்கையாகவே சந்திச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாம் இயற்கையாகவே அவ்வளோ பெரிய சவால்களையும் அவ்வளோ பெரிய கடுமையான சூழல்களையும் இறைவன் என்பதோ இந்த பிரபஞ்சம் என்பதோ எதற்காக தோற்றி வைக்குதுன்னா, ஒரு மனிதன் முழுமையாக ஆகி பின்வரும் தலைமுறைகளுக்கு அவனுடைய அனுபவத்தை ஒரு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போகிறதுக்கு. நீங்கள் பாதையில் இது ஞான பாதை காட்டப்பட்டுருச்சு. ஞானம் அடைகிற முறைகள் வெவ்வேறு விஷயங்களாக இருக்கும். சில பேருக்கு வெறும் ஒருத்தரை கண் திறந்து அப்படி பார்வையால் பார்த்துக்கிட்டே இருந்து கூட ஞானம் அடைந்தவங்க கூட இருக்கிறாங்க. வெறுமனையே எதுவுமே இல்லாமல் அப்படியே மரத்தடியில் மௌனமாக இருந்து ஞானம் அடைந்தவங்க இருக்கிறாங்க. மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி ஞானம் அடைந்தவங்க இருக்கிறாங்க. கடும் தவம் செய்து ஞானம் அடைந்தவங்க இருக்கிறாங்க. யாத்திரையாக சென்று ஞானம் அடைந்தவங்க இருக்கிறாங்க. பல்வேறுபட்ட வழிமுறைகளில் இந்த ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபதேசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானத்துடைய செயல் வடிவம் எதை வச்சு காட்டுது அப்படின்னா, அவங்களுடைய முப்பரப்பில் எந்த இடத்துலேருந்து தொடங்கப்படணும், எங்கே வரைக்கும் அவங்க தேர் இழுத்துட்டு அந்த தேர் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. மனிதனாக பிறக்கப்படுகிற ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி ஒரு இடத்துல ஞானப்பாதைக்கு அது முப்பிறப்பில் போய் அது ஒரு பெரிய வேலை செஞ்சுருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல தேரை விட்டுட்டு அது மரணம் அடைஞ்சிருக்கும். எந்த இடத்தில் தேரை விட்டுச்சோ அதே இடத்துலேருந்து அந்த தேரிலிருந்து அந்த வேலையை தொடங்கும். அப்போ அந்த ஞானத்துக்கான அந்த செயல் வடிவம் அது முன்னாடி என்ன பெற்றிருந்துச்சோ அந்த தொடக்கத்திலிருந்து தன்னுடைய பணியை தன்னுடைய செயலை அது தொடர்ந்து அந்த ஞானப்பாதையில் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அதுக்கு ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஞானப்பாதை என்பதுக்கோ ஞான செயல் என்பதற்கோ ஒரு மனிதன் இதுக்குள்ளே இருக்கின்ற உண்மை செயல் என்ன என்று கேட்டால், ஞானப்பாதை என்பது ஆன்மீகம் அல்ல, கடவுள் அல்ல. ஒரு மனிதன் பிரம்மாண்டமான தன்னையே ஒரு சக்தி வாய்ந்தவனாக உணர்ந்து கொள்கிறான். இந்த உலகத்தில் அதிசயம் வாய்ந்த எத்தனையோ மனிதர்களை பற்றி படித்து வியர்ந்து போன மனிதன், எத்தனையோ இடங்களை பார்த்து வியர்ந்து போன மனிதன், எத்தனையோ செயலாக்கத்தை பார்த்து அசந்து போன மனிதன், சில அசாதமான காரியங்களை பார்த்து வியர்ந்த மனிதன், சில அமானுஷமான விஷயங்களை பார்த்து ஆழ்ந்து போன மனிதன், தனக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளையும் தனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தையும் பார்த்து தன்னையே பார்த்து ஒருத்தன் வியர்ந்து போகிறது பெரும் ஆச்சரியம். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ விஷயத்தை பார்த்து கண்டறிந்த ஒரு மனிதனுக்கு தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரிஜினாலிட்டியை, ஒரு நிஜமான ஒரு செயல் ஒரு மனிதனுக்கு மாற்றம் அடையும் போது அவன் இன்னும் வியப்பாக மாறி போகிறான். ஒரு சாதாரண ஒரு மனிதனை கடவுளாக கும்பிடுகிறார்கள், கடவுளாக வணங்குகிறார்கள். அதற்கான முழுமை பொருள் அவர் கட்டியிருக்க வேஷ்டியோ, அவர் போட்டிருக்க மாலையோ, அவர் இட்டிருக்கிற திருநீரோ இல்லை. அவர் முழுமையாக அந்த தியானத்துக்குள்ளே அவருக்குள்ளே நடக்கப்பட்டிருக்கிற அந்த பேர் மாற்றம், பேர் செயல், பேர் வடிவம், அங்கே இருக்கின்ற அந்த செயல் வடிவத்தினால் அவருக்கு ஒரு பெரும் மாற்றமாகி ஒரு ஒரு மிக
உயர்ந்த ஒரு செயலாக்கத்துக்குள் ஒரு பெரிய பருவ மாற்றம் அடைந்தவரை மக்கள் வணங்க தொடங்குகிறார்கள், மக்கள் அவரை பார்க்க தொடங்குறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஞானம்ங்கிறத உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கும். இது போதனையா, இது ஒரு மத பரப்புரவா? கடவுளை எல்லா மனிதனும் ஏகப்பட்ட பேர் கடவுளை விமர்சனம் பண்ணுறான். கடவுளை விமர்சனம் பண்ணுகிறவன் ஒரு சக மனிதனை விமர்சனம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? கடவுளாக இருக்கிறவனுக்கு மரணம் இல்லை. கடவுளாக இருக்கிறவனுக்கு எல்லை இல்லாத ஒரு பெரிய பிறந்த வெளியில் இருக்கக்கூடிய அவனையே துணிச்சலோடு ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான். அதுதான் பெரிய ஆச்சரியம். என்னையெல்லாம் ஒரு துணிச்சலோடு ஒரு 2-3 பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த துணிச்சலை நம்ம உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இது சாதாரண துணிச்சல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்நாளில் ஒரு துன்பம் வந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே துன்பமாக மாறப்போகிற ஒரு சூழலுக்கு உருவாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதன் நம்ம அல்ல. நீங்கள் நம்மளை ஒரு ஒரு சூழலில் செயல்படுத்தும் போது, அந்த செயலிலிருந்து என்னை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போதோ ஏதோ ஒரு செயலில் அந்த காலத்தில் எனக்குள்ளே இருந்து மாணிக்க வாசகன் செயல்பட்டிருக்கலாம், வள்ளலார் செயல்பட்டிருக்கலாம், அருணகிரி செயல்பட்டிருக்கலாம். அப்போ ஒரு அருணகிரியையோ ஒரு மாணிக்க வாசகனையோ ஒரு வள்ளலாரையோ ஒரு மகாவதர் பாபா யார் வேணாலும் ஒரு வடிவமாக, ஒரு ஆற்றலாக, ஒரு உடலுக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து செயல்பட முடியும். இது தத்துவார்த்தமான நிஜமான உண்மை. ஒரு மனிதனுக்குள் இங்கே இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த பேராற்றல்கள் யாருடைய உடலில் வேணாலும் எந்த சூழல்லையும் அது தீர்மானித்து முப்பரப்போட தொடர்புகள் அது சரியாக அது இருக்கப்படும் பட்சத்தில் அது செயல்படலாம். அப்போ விமர்சனம் பண்ணுகிறவர்கள் எவ்வளோ பெரிய அசாத்தியமான ஒரு பேராற்றலை உணராமல் விமர்சனம் பண்ணும்போது, அதற்குள்ளே வருகின்ற இறைவன் என்பவன் மனிதன் போல் பழிவாங்குபவன் அல்ல, மனிதன் போல் அதிகாரத்தை வைத்து கொண்டு மிரட்டுபவன் அல்ல. அது இயற்கையாக ஒரு பேராற்றலுடைய வேலையையோ பணியையோ தடுக்கும் போதோ அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் போதோ அந்த மனிதன் கீழ்நிலையை நோக்கி போகிறான். வள்ளலாரை இன்றும் அவருடைய மரணத்துக்குள் சர்ச்சையை சொல்லுகிற அத்தனை பேருக்குள்ளேயும் நீங்கள் பாருங்கள், உணவுலையோ உடையிலையோ அவங்களுடைய சுவாசத்திலேயோ அவங்க அந்த மலம் கழிக்கிற இடத்துலையோ அவங்களுடைய இதய பகுதியிலையோ நிச்சயமாக பெரிய பாதிப்பை அவர்கள் சந்தித்தே தருவார்கள். வள்ளலாரை சந்தித்த அத்தனை பேருடையும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் வேணால் ஃபியூச்சரில் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அவங்களுடைய மரணத்துக்குள்ளேயும் முக்கியமாக உடலில் இருக்கிற மையப்பகுதியாக எதை சுவாசத்துக்குள்ளே எது இந்த உடலில் பெரிய மையமாக இருக்கோ அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். அதே போல தான் விவேகானந்தரை, ராமகிருஷ்ணரை இந்த இறைத்தன்மைகளை விமர்சித்துக்கும் போது பெரும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உடலில் ஆளாயிருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய இதுதான், அது ஒரு கண்டறிந்து செயல்படுறது. அந்த மாதிரி ஒரு குருவை விமர்சனம் பண்ணுறது ஒரு உயர்ந்த ஆற்றலாக கால மாற்றத்துக்காக வரும். இயேசுவை எத்தனையோ பேர் கொடுமைப்படுத்தினவங்கெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாங்கன்னா இல்லை, மனிதனாக பிறந்து வாழ தகுதி இல்லாமல் பெரும் நோயாளிகளாக மாறி போயிடுறாங்க. ஒரு அருணகிரிநாதர் பெண்ணால் இந்த உடல் செயலால் எவ்வளோ பெரிய செயலாக்கத்தை அனுபவித்து விட்டு ஒரு குஷ்ணு நோய் வந்து கூட அந்த துன்பத்தில் அந்த துயரத்திலையும் ஒரு கர்மவினை அந்த செயலை நான் அனுபவித்தாகணும். அது அருணகிரியோட நோய் அல்ல, அது கர்மவினை. கர்மவினையால் இந்த பாவத்தால் முப்பிறப்புல இதிலிருந்து ஒரு செயல் இருக்குது, இதை நான் சரி செஞ்சு ஆகணும்னா இந்த இடத்துலேருந்து இதை கடக்கிறதுக்கு வாய்ப்புகளை நான் உருவாக்குனதை சரி செய்ய முடியுங்கிறதுக்காக தான் செய்யும். இப்போ அந்த அருணகிரிக்கு சரியாகப்பட்டுவிச்சு. எது உடல் சார்ந்து பெண் சார்ந்து இருந்ததை மாறி ஞானமாக மாறி போனார். அந்த உடல் அந்த குஷ்ண நோயாளியாக வந்தவர் வைரம் பாய்ந்தவராக, ஒரு பிரகாசத்துக்குரியவராக, ஒளி பொருந்தியவராக, பேர் பட்டொளி வீசுகிறவர்களாக, மணக்குகிற ஒரு செயலாக மாறிப்போனார். அப்போ கர்ம வினை தீர்ந்து விட்டால் அவர் ஞானத்தை நோக்கி வந்து விடுவாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அவருடைய கர்ம வினைக்கு முடிவு வந்துருச்சு. மனித வாழ்க்கையில் செல்வந்தராக வாழ்ந்தபோது அந்த கர்ம வினையை முடிக்கிற போது அந்த இடத்துல முடிவு வரும்போது ஒருவருக்கு ஞானம் கிட்டி பழைய
அவருடைய செயல் எங்கே தேரை விட்டுட்டு போனாரோ அந்த இடத்துல தேரை கைப்பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து பட்டினத்தார் ஞானத்தை பெற்றார். இவ்வளவு பெரிய உயர்ந்த செல்வந்தராக வாழ்ந்தவர் திடீரென்று ஒரு நாள் பிச்சைக்காரன் மாதிரி தன்னை மாற்றி கொண்டதற்கு காரணம் உள்ளே இருக்கின்ற பருவ மாற்றம், உள்ளே இருக்கின்ற செயல். ஒருத்தர் கண்டு கொண்டது நிஜத்தை கண்டு கொண்டார், தன்னுடைய சுயத்தை கண்டு கொண்டார், தான் யாருன்னு கண்டுக்கிட்டார், தன்னுடைய ஒரிஜினல் என்னன்னு பார்த்துட்டார். நிஜத்தை கண்டவனால் திருப்பி மீண்டு வர முடியாது. இப்போ நம்மளே நீங்கள் என்ன நினைத்தாலும் மனிதனாக மீண்டும் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நான் எத்தனை முறைகள் மனிதத்தன்மைக்குள்ளே நானே முயற்சி பண்ணி பார்த்தாலும் என்னால் முடியலைங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியலை. நான் சிறு வயதில் போன இடங்களுக்கோ, சிறு வயதில் போன உறவினர்கள் வீட்டுக்கோ, நண்பர்கள் வீட்டுக்கோ போகணும்னு ரொம்ப பிரியப்பட்டு மனிதத்தன்மைக்குள்ளே நான் எத்தனையோ முறை மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி பார்க்குறேன். எனக்கு தெரிந்தவங்க 2-3 பேர் உடல்நிலை முடியாமல் இருக்கிறாங்க. அவர்களை போய் சந்திக்கணும்னு நான் பல நாள் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த தன்மையே எனக்கு அற்ற நிலையில் அவங்க நினைப்பே இல்லாமல் என்னை பண்ணிவிடுது. ஒருத்தருடைய தாக்கம் இருக்கணும்ல, அந்த நினப்பு இருக்கணும்ல, போகணும்னு வரும்போது அவங்க நினைப்போ அந்த செயலோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்காமல் பண்ணிடுது. அப்படி மீறி நான் போகணும்னு நினைக்கும் போது கூட அங்கே போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் என்னை வேறு பாதையில் வேறு ஒரு வேலையை அதோட முக்கியமான ஒரு வேலையாக கொடுத்து விடுது. அப்போ மனிதத்தன்மையில் நானே நினைத்தாலும் அங்கே போக முடியலை. அதே தான் அருணகிரி வாழ்க்கை, அதே தான் பட்டினத்தார் வாழ்க்கை, அதே தான் உங்கள் வாழ்க்கை. கர்மவினை முடிந்தால் நீங்கள் வேறு ஒரு பயணத்துக்குள்ளே வேறு ஒரு செயலுக்குள்ளே வந்துடுவீங்க. கர்மவினை என்பது அது ஒரு பதிவேற்றம், அது ஒரு செயல் வடிவம். நம்ம இந்த பிறப்புக்குள்ளே எத்தனையோ செயல்கள் இருக்கும். என்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை பட்டியலிட்டு என்னால் சொல்ல முடியும், உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த துணிச்சல் கிடையாது. நீங்கள் செஞ்ச தப்பை நீங்களே பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? பொதுவெளியில் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். நான் சிறு வயதிலிருந்து எனக்கு டவுசர் போட்ட காலத்தில் ஞாபகத்திலிருந்து இந்த நிமிடம் வரை நான் மனிதனாக இருந்தபோது என்னென்ன தவறுகளெல்லாம் ஈடுபட்டேன், நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை என்னால் பட்டியலிட்டு பொதுவெளியில் சொல்ல முடியும். ஏன் என்று கேட்டால் எனக்கு வெட்கமோ கூச்சமோ எதுவுமே கிடையாது. ஏன் என்று நான் செய்ததை நான் சொல்வதில் எனக்கு என்ன தயக்கம்? அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை, அப்படி ஒரு கேவலமான புலப்பை வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு கர்மவினை என்று தீர்ந்ததோ அப்போ ஞானப்பாதையை காட்டி கொடுத்து, அந்த ஞான செயலை காட்டி கொடுத்து, ஞான வள்ளலாரை பார்க்குற வரைக்கும் ஒரு பெரிய செயல்களை இந்த தியானம் நிகழ்த்தியிருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு நுட்பமாக பார்த்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஒரு நுட்பமாக செயல்படுத்த வேண்டும். இந்த உலகம் முழுக்க இறைவனை விமர்சனம் செய்பவர்கள், கடவுளை விமர்சனம் செய்பவர்கள், குருவை விமர்சனம் செய்பவர்கள், கடுமையான இது ஒரு அவர்கள் கீழ் நோக்கி போகக்கூடிய காலம்னு சொல்கிறது. தவத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய குருநாதரை சொல்லும்போது ஒரு நாள் தவத்தை பறிச்சிடுவாங்க, இல்லைன்னா கேவலமான தவத்தை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். உடலில் இருக்கிற மிகப்பெரிய துன்பமும் துயரமும் வர்ற மாதிரி ஒரு தவம் அவங்களுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கே தெரியாது, கருங்குழியில் போய் விழுந்துருவாங்க. அவங்களுக்கே தெரியாது, நாடி பிழையாகி போயிடும். அவங்களுக்கே தெரியாது, சுவாசத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடும். மரணமும் வராது, வாழ்க்கையும் வாழ முடியாது. ரெண்டும் கட்டானாக நடுவில் நின்றுவாங்க. மரணத்தை சந்திக்க முடியாது. அதே மாதிரி நல்ல மரணமாக இருக்காது. அந்த மரணத்துக்குள்ளே தீயவர்கள் வந்து நிற்பார்கள். ஒரு தீய செயலாக நடக்கும், குழப்பமாக இருக்கும், வீடே இடுகாடு போல இருக்கும், நிம்மதி இருக்காது, உடலுக்குள் எரிச்சல் இருக்கும். மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் ஒரு குருவை களங்கப்படுத்தியவனோ இறைவனை களங்கப்படுத்தியவனோ கீழ்நிலைங்கிறது இதுதான், கீழ்நிலைக்கு போயிடுவான். அப்போ அந்த செயலிருந்து அவனால் மீண்டு வர்றதுக்கு பெரிய போராட்டம். யோகியாக இருக்கப்பட்டவங்களையே தியானத்துக்குள்ளே எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்காம நிறைய விஷயத்தில் அவங்கள மறந்து செயல்பட்ட எத்தனையோ யோகிகளை எனக்கு உயர்ந்த ஆற்றலாக இருப்பது காட்டி கொடுத்துச்சு. இந்த புத்தகம் என்ன தவறு செய்திருக்கிறது, இந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகள் என்னென்ன பிழைகளை ஏற்படுத்தியிருக்கு, இந்த புத்தகத்தில் இருக்கிற கலையை ஏறத்தாழ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 15 லட்சத்திலேருந்து 16 லட்சம் பேர் இந்த புத்தகத்திலிருந்து தவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த புத்தகமே பிழை. இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கின்ற செயல் அனைத்தையும் எவன் தியானமாக வடிவமாக கற்றுக்கொள்கிறானோ அவன் மிகப்பெரிய கீழ்நிலையை நோக்கி போகிறான் என்ற அர்த்தம்.
அவன்லாம் யாருன்னா முப்பிறப்பில் குருவை உதாசனப்படுத்தினவன், தியானத்தை உதாசனப்படுத்தினவன், கடவுளை உதாசனப்படுத்தினவன், ஏளனமாக பேசியவன். அவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட்டுனா, அங்கே தியானத்துக்கு வர வச்சு அவங்க இடத்துல இறைவனை தேட வச்சு, அப்போ உண்மையான குருவையோ உண்மையான இறைவனையோ தேட முடியாமல் தத்தளிக்க வைப்பது தான் அதோடைய செயல். அப்போ அந்த 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 கலையை எவன் தேடுகிறான் அப்படின்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு எனக்கு காட்சியாக காட்டினாங்க. அங்கே யார் யார் தேடிக்கிட்டு இருக்கான்னு பாரு, அங்கே எவன் இருக்கிறான்னு பாரு, அந்த செயலோட நோக்கம் என்ன. அந்த புத்தகத்தை உயர்ந்த செயல்னு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த உயர்ந்த செயல்னு பேசப்பட்டவனை எனக்கு காட்டப்பட்டு பல ஆண்டுகளாச்சு. இன்ன வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயே ரெஃபரன்ஸாக பார்த்துக்கிட்டே இரு, அதில் எவன் என்ன வளர்ச்சி அடைகிறான். நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டாம், அந்த புத்தகத்தோட பேரோ அவங்கள சொல்ல வேண்டாம். ஆனால் அவங்க என்ன வளர்ச்சி அடைகிறாங்கன்னு பல ஆண்டுகளாக நீயே ஆய்வு செய்து பாரு அப்படின்ட்டாங்க. இது ஒரு புத்தகம் இல்லை, பல புத்தகம், பல குருநாதர்கள், பல பேரோட செயல். இதே மாதிரி எனக்கு நிறைய இடங்களில் காட்டி கொடுத்தாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த தியானத்தை பயிற்சி வைக்கிறதோ தோற்றி வைக்கிறதோ, தியானத்தை பிறருக்கு கொடுக்கறதோ, தியானத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தியானம் என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் உருவாக்கின ஒரு கணினி பொருள் கிடையாது, ஒரு கணினி செயல் கிடையாது. பில்கேட்ஸ் கூட அந்த கணினியை உருவாக்கிட்டு அவருக்கு தேவையான கணினிக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அவங்க கம்பெனியில் இல்லைன்னு இன்னொரு கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பெரிய விலைக்கு அதோட பேரை மாற்றி அந்த ஓஎஸை தான் அதை எடுத்து அவர் அது அவருடைய பொருளாகவே விற்றுருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட செயல்களுக்குள்ளே அவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த கோர்ட்டில் போய் ஃபைனும் வாங்கியிருக்கிறாரு. அது உறுதியாக இருக்கப்பட்டிருக்கிறது. அவர் சாதித்தது அப்படிங்கிறது என்னங்கிறதெல்லாம் விட்டுருவோம். நம்பர் 1 பணக்காரர், பெரிய பெரிய ஒரு ஜாம்பவான், கோடிகள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமாக கடைசி நிலையில் இது எதை கற்றுக் கொடுக்க போகுது, எதை சொல்ல போகுது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி அவர் செய்த மாதிரி இந்த மார்க்கெட்டில், இந்த சந்தையில் 70 காலகட்டத்தில் மாறி இந்த கணினி மையத்தை மிகப்பெரிய உலகத்துக்கு பெரிய செயலாக பண்ணி ஒரு இடத்த கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி தியானத்தை கொடுக்க வேண்டியதில்லை. தியானம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிற சுவாசம். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க தியானம். அந்த மனிதன் தன்னை நேச்சரோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டு, தன்னை இயல்பாக எடுத்துக்கிட்டு, தனக்குள்ளே இருக்கிற துன்பத்தை துயரத்தையும் அவனே உணர்ந்து அவனே தன்னை சரி செய்துக்கிற வேலை தான் தியானம். தன்னை ஒழுங்குபடுத்திக்கிற யார் வேலை செய்யணும்னா, நீங்கள் கொஞ்சம் தவறாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் மாறுவீங்களான்னு தெரியாது. இந்தியா உலகம் முழுக்க நிறையா சிறைச்சாலை இருக்குது. சிறைச்சாலைக்கு போகிற 99 கைதிகளாக இருக்கிறவங்க, குற்றவாளியாக இருக்கிறவங்க, அவங்க மாறப்படுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரமாக 10% கூட இல்லைங்கிறாங்க. சிறைக்கு போனால் தான் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவிலேயோ பெருமைன்னு நினைக்கிறாங்க. சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொண்டாட்டங்களே இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க சிறைச்சாலையை சந்திக்க வேண்டுங்கிற ஒரு சூழல் இருக்குது. பெரிய தியாகிகள், பெரிய மகான்கள், பெரிய சித்தர்களாக இருக்கக்கூடியவங்க, ஏன் அனுபவம் பெற்ற அரவிந்தர் கூட சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு. எத்தனையோ பேர் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாங்க. உயர்ந்த இடத்துக்குள்ளே இருக்கின்ற, உயர்ந்த செயலாக்கத்துக்குள்ளே இருக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையில் நுட்பமாக எத்தனையோ காலங்களை, எத்தனையோ செயலாக்கங்களை அனுபவித்த ஒரு பெரிய செயலாக்கத்துக்குரியவங்களாம் சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த சிறைச்சாலை என்பதோ, அந்த செயல் என்பதோ ஒருத்தன் மாற்றம் அடையணும். அப்போ ஒருத்தன் மாற்றம் அடைய மாட்டான். அப்போ காரணம் அந்த சிறைச்சாலையும் மக்களையும் நம்ம போய் யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு மனிதன் தானாக மாறணும். ஒரு குற்றம் என்பது நாம் தவறாக இருக்கிறோம்னு அவனே மாற தொடங்கணும். அதே மாதிரி தான் தியானம் என்பது ஒரு மனிதனுக்கு அனுபவம் பெற்றவங்க அந்த தியானத்தை அவங்களே விட்டுறாமல் அவங்க கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ருசியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அனுபவம் பெற்றவங்களோட வேலை. இப்போ நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவையான ஒரு இனிப்பு உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடலைனாலும் கொஞ்சோண்டு நீங்கள் கொடுத்ததுக்கான டேஸ்ட் பார்க்குறேன்பாங்க. அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டை காட்டி விட வேண்டிய வேலை நம்மளுடையது. அந்த தியானத்துடைய முதல் படியை காட்ட வேண்டியது, முதல் பாதையை காட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதற்கப்புறம் அவங்க தன்னெழுச்சையாக தன்னை உணர்ந்து தன்னையே சரி செய்துக்கிற வேலை தான் தியானம். இந்த தியானத்துக்குள்ளே எந்த தொழில்நுட்பமாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி, போட்டி நிறுவனம் மாதிரி செயல்படக்கூடாது.
இது இயற்கையால் அப்படி அனுமதிக்கப்படும் இல்லை, அப்படி கொடுக்கப்படுற வேலையும் இல்லை. இது இந்த உலகத்துக்கு தேவை. மக்கள் ஒரு ஒரு ரோபோ மாதிரி ஆயிட்டான். மக்கள் மன உளைச்சல் ஆயிட்டான், மன அழுத்தத்துக்கு ஆயிட்டான். மக்கள் ஓடுறான், ஒரு இடத்துல டயர்டாகி இறைவனை தேடுறான், யோகிகளை தேடுறான், தியானத்தை தேடுறாங்கிறதுக்காக நம்ம அந்த செயலை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இதை கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு தொழிலதிபர்கள் பேசுகிற மாதிரி இந்த மக்களுக்கு நான் பெரும் நன்மையை செய்ய தான் வந்திருக்கிறேன், மக்களை வேறு வடிவத்துக்குள்ளேருந்து சிந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே காலப்போக்கில் சூழல்கள் சரியில்லாத போது இறைவனாக இருக்கப்பட்டவங்க என்னன்னா, இந்த காலகட்டத்தில் இப்படி தான் கிரகம் வழியாக கர்ம வினையில் மனிதர்கள் அதிகமாக பிறப்பாங்க. பெரும் துன்பம் செய்தவர்கள் நிறைய பேர் ஒரே காலகட்டத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான ஒரு பேர் எப்படி இறக்குறாங்களோ அந்த மாதிரி துன்பமாக செய்தவர்கள் ஒரே காலகட்டத்தில் அதிகமாக பிறக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பேர் நன்மை செய்கிறவங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் உயர்ந்த தீர்க்கதரிசி மாதிரி சில ஆன்மாக்களை பிறக்க வச்சு அவங்களுக்கு இந்த தியானத்தை வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் கொடுத்து அவங்க மூலியமாக இந்த மக்கள் குலம் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதில் செயற்கை முறையாக எங்கேயுமே கிடையாது. கண்ணுக்கே தெரியாத ஒரு பேராற்றலோட செயல். இப்படித்தான் ஆதிசங்கராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், மகாவதர் பாபாவாக இருக்கட்டும், அவங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், இன்னும் நூற்றுக்கணக்கான அங்கே காசியில் இருந்த திருலிங்கராக இருக்கட்டும், எல்லா பேருமே தன்னால் ஒரு மடத்தால் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல. இந்த மனித குலம் மேம்படுவதற்காக, இந்த மனித குலம் எழுச்சி பெறுவதற்காக, இந்த மனித குலம் கரும வினையிலிருந்து துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக, தன்னை அறியாமையில் உழண்டு கிடக்கும் மனித சமூகத்துக்குள்ள பெரும் விடுதலையை ஏற்படுத்துவதற்காக, வெறும் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக, தன்னையே உணர்ந்து தன் தவறுகளை உணர்ந்து கொள்வதற்காக, தான் ஏன் அழுகிறோம், தான் ஏன் துன்பப்படுகிறோன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையை ஏற்படுத்திய ஒரு செயல். செயற்கை முறையில் எந்த அரசாங்கமோ எந்த உயர்ந்த பதவியில் உள்ளவங்களோ இந்த மாதிரி ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாது. இந்த உலகம் முழுக்க இந்த தியானம் இன்றைக்கி கார்ப்பரேட் மையமாக நிற்குது. இந்த தியானம் வேறு வடிவத்துக்குள்ளே நிற்குது. ஆனால் இந்த தியானத்தை பகிர்ற அத்தனை பேருக்குள்ளேயும் நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இது உங்ககிட்ட செயற்கையாக கிடச்சிச்சா இயற்கையாக கிடச்சிச்சா அதை மட்டும் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். இயற்கை எப்பயுமே அது வீழ்ச்சி ஆகாது. செயற்கையான செயல் எப்பயுமே அது வீழ்ந்துடும். போலி எப்பயுமே ரொம்ப பெருசாக பேசப்படுற மாதிரி தான் இருக்கும். நிஜம் பல செயல்களை சந்திக்கும், ஆனால் அது தோக்கவே தோக்காது. பல வடிவத்துக்குள்ளே, பல செயல் வடிவத்துக்குள்ளே, பல்வேறுபட்ட சூழல்களுக்குள்ளே இருக்கும். என் போன்ற ஆளுங்களுக்கு என்ன பேர் ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, மக்கள் வந்துட்டாங்க, கூட்டம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு கீழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன் தன்னெழுச்சியாக தானே மாறியிருக்குங்கிறது உயர்ந்த செயலா இல்லையா? என்னுடைய குற்றத்தை நானே ஒப்புக்கொண்டு, நானே எமக்கு தண்டனை கொடுத்து, நானே என்னை சரி செய்து கொண்டு, நானே தண்டனை அனுபவித்து, நானே விடுதலையாயிருக்கிறேன். நான் தான் குற்றவாளி, நான் தான் காவல்துறை அதிகாரியாக இருந்து என்னை தண்டிச்சுக்கிட்டேன், நான் தான் நீதிபதியாக இருந்து எனக்கான பனிஷ்மெண்ட்டை, எனக்கான தண்டனையை கொடுத்தேன், எனக்கான விடுதலையை திருப்பி நானே நீதிபதியாக இருந்து நானே என்னை விடுவிச்சு விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். இது எனக்கு பெரிய செயல் தானே. என்னையே நான் பார்க்கறதுக்கான ரீசன் தானே. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் காரணம், என்னுடைய நண்பர்கள் காரணம், என்னுடைய உறவினர்கள் காரணம்னு. ஆனால் அந்த ஞானம்ங்கிற பாதைக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த செயல், அதோடைய ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு உண்மை தத்துவத்தை நான் புரிஞ்சுட்டேன். நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஒரு குருவை பேக்ரவுண்டு பார்த்துட்டு போகிறாங்க. குருங்கிறவனை எதுவுமே இல்லாதவன் தான் குரு, ஒன்றும் இல்லாதவன் தான் குருவே. பிச்சைக்காரன்னு பொருள். ஒரு பிச்சைக்காரனுக்கு எதுக்கு பேக்ரவுண்டு? ஒரு பிச்சைக்காரன் எந்த பின்புலத்திலேருந்து வரணும்? இந்த இந்திய பாரம்பரியத்தில் நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒரு குருவுக்கு பேக்ரவுண்டு என்ன, அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறார்? ஒரு குருவுக்கு எந்த பேக்ரவுண்டு?
நான் இதில் இருந்தேன், திருப்பரங்குன்றத்தில் இருந்தேன். மாயாண்டின்னு அங்கே ஒரு சாமி இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். மாயாண்டி சித்தர்னா அங்கே தெரியும். அவர் அப்போ சொன்னார், அங்கே இருக்கும்போது ஒரு பேர் ஞானம் ஒளி வீசிய ஞானப்பழம் போல் நம்மளோட உயர்ந்த ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான்ப்பா, அவனை நம்ம தான்ப்பா அங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு மாயாண்டி சுவாமியை யார் பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க வம்சாவளிகிட்ட சொல்லியிருக்கிறார். அவங்க வம்சாவளியினர்கள் தான் இது ஆதாரமாகவும் இருக்குது, அவங்க சொல்லப்பட்டது. நான் அங்கேயே இருந்தவன், அதனால் கட்டுக்கதைகளை சொல்ல மாட்டேன். அதே போல் சோமப்பான்னு ஒரு சித்தர் வந்திருக்கிறார், வெள்ளை உடையில் சோமப்பான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருடைய ஜீவசமாதியும் அந்த திருக்கூடல் மலையில் கீழே மாயாண்டி இருக்கிறாரு, நடுவில் சோமப்பா இருக்கிறாரு, மலைக்கு மேலே காகபுச்சண்டர் இருக்கிறார். இந்த திருக்கூடல் மலையில் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செயல், கந்தன் அனுபூதின்னு சொல்லக்கூடிய அருணகிரி ஏற்றிய முக்கியமான செயல் அங்கே நிகழப்பட்டது. அருணகிரி பல நாள் வசித்த மலையும் அந்த மலை தான். அந்த மலையில் அந்த மலைக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. திருப்பரங்குன்ற மலையில் நீங்கள் சொல்கிற 18 சித்தர்களில் சொல்லக்கூடிய மச்சமுனின்னு சொல்கிறது, இந்த உலகத்திலே போற்றி வழங்கக்கூடிய என் தாயாக சொல்லக்கூடிய பார்வதி தேவி, இந்த உலகத்திலே நீங்கள் போட்டுக்கொள்ள நக்கீரர்னு என்ன சொல்லக்கூடிய அவர், நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய யோகிகள், தவம் செய்த குகைகள், செயல்கள், சமணர் படுக்கை, இந்த மாதிரி செயலெல்லாம் உள்ளடக்கியது அங்கே அந்த திருப்பரங்குன்ற மலையும் இந்த இடக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இஸ்லாமியரும் உயர்ந்த நிலையோடு அங்கே சமாதியாக இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கே தெரியாத எத்தனையோ யோகிகள் அந்த மலைக்குள்ளே கரைஞ்சு போயிருக்கிறாங்க, தன்னுடைய உடலை கரைச்சிருக்கிறாங்க. ஆதாரமாக ப்ரூஃபெல்லாம் தேவை கிடையாது. உயர்ந்த செயலுக்குள்ளே அந்த மலையே பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ ஒன்று கையால் தூக்கி அந்த வச்ச மாதிரி இருக்கும். ரெகுலர் மலை மாதிரி இருக்காது, ரெகுலர் கல் மாதிரி இருக்காது திருப்பரங்குன்ற மலையை பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருக்கூடல் மலையை பார்த்தீங்கன்னா அது ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்குது, அதாவது வேறு ஃபார்முலாவில் இருக்கும். அது தான் ஒரு மலைங்கிறதே காட்டிக்காமல் ஒரு பேர் செயலை பேர் சக்தியை தாங்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறது தான் திருக்கூடல் மலைங்கிறது. அந்த மலையை நம்ம வர்றதுக்கு முன்னாடி மாயாண்டி சுவாமி சொல்லியிருக்கிறாரு. எப்படி சோமப்பரை சொன்னாரோ 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மலை பேசப்படும், இந்த மலைக்குள்ளே ஒரு செயல் நடக்கும்னாரு. சரியாக 23வது ஆண்டில் அந்த மலையில் போய் நான் தங்கினேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ என்னுடைய தவத்தில் என்னுடைய பயிற்சி காலங்களில் 4 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மலையை ஒட்டியே நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த திருப்பரங்குன்ற மலையும் இந்த மலையும் நடுவில் எனக்கு ஒரு பெரிய செயலாக்கத்தை செஞ்சிச்சு. எனக்கு பயிற்சி காலகட்டத்துக்குள்ளே எனக்குள்ளே நான் இந்த பயிற்சியை பெறும்போது என்னை வழி நடத்தினது, எனக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சது அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் திருப்பரங்குன்றத்தையும் இந்த திருக்கூடல் மலையையும் மையமாக வச்சு அங்கே வசித்தவர். இந்த பேரிடர் காலத்தில் மிக மோசமான காலகட்டத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையையும் பெரிய சவாலையும் எதிர்கொண்டதுக்கு எனக்குள்ள சுவாசமாக இருந்து எனக்குள்ள மையமாக குடியேறியவர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதருடைய ஒரு முழு செயலில் தான் என்னுடைய தியானம் மலர்ந்துச்சு. நான் தியானத்தில் வெற்றி பெற்றேன்னா அதற்கு முழுக்க காரணம் அருணகிரிநாதர். அருணகிரி இல்லை என்றால் நான் இல்லை. அருணகிரியால் தான் இந்த தியானத்தை நான் திருப்பரங்குன்ற மலையில் 4 ஆண்டுகள் என்னுடைய பயிற்சி காலத்தில் மிக நுட்பமாக நான் செய்யப்பட்ட அத்தனை செயலுக்குள்ளேயும் அங்கே தான். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு செயலை விட்டுருக்கேன், அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். மாயாண்டி சுவாமிகள். அப்போ அந்த மாயாண்டி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த செயல், அவர் ஒரு சித்தர், அவர் ஒரு யோகி. இன்னொருத்தர் வர்றாரு, அதான் சோமப்பா வர்றாருன்னு சொல்லிட்டார். அவரையும் பார்த்துக்க அனுப்பான்ட்டார். அந்த அவரை பார்த்துக்கிட்டவங்களே சோமப்பாவையும் பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் வந்தார், பேராற்றலோட ஒளி பொருந்திய செயலோட அந்த மலையில் வந்து வசித்தார். அதுக்கப்புறம் இவர் மாயாண்டி போய் அவருக்கு சமாதிக்கு போனதுக்கப்புறம் அந்த சமாதிக்கு போகிறப்ப கூட அவர் அந்த மலையிலே இருந்து அவருக்கு சாப்பாடு எல்லாமே மாயாண்டி சுவாமிகள் சொன்னது மாதிரியே அவங்க குடும்பத்தினர் அவங்க செயலாக்கத்தை உள்ளவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ சோமப்பாவும் அங்கே சமாதியில் இருக்கிறார், மாயாண்டி சமாதியில் இருக்கு. இவங்க 2 பேர்த்தோடையும் வம்சாவளியினர் என்னென்னா கீழே இருக்கிற அவங்க 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான், உறவினர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ இதை எதுக்குன்னா ஒரு யோகி எவ்வளோ பெரிய நுட்பமாக திட்டமிட்டு ஒரு செயலை சொல்கிறாங்க, ஒரு செயலை அறிஞ்சு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. ஒருத்தன் வருவான், ஒரு செயல் செய்ய போகிறான் அப்படிங்கிறத அவர் ஏன் அப்படின்னா சோமப்பா ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லை, அவர் பேசுகிறவர் இல்லை,
அவர் வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு சோமப்பாங்கிறதே அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தையாம். அந்த வார்த்தையே அவருக்கு பேராயிருச்சான். சோமப்பா சோமப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் அவருக்கு பேர். அதுதான் அவருடைய பேர் வடிவம். அதே மாதிரி மாயாண்டி சுவாமிகளும் இந்த சித்தராகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கோவிலுக்குள்ளே வச்சு பூஜைகள் செய்கிறது, இதாக இருக்கிறது, போகிறது, அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கடினமான சூழலை, இல்லற வாழ்க்கைக்குள்ளே இருந்து அவ்வளோ கடினமான செயல்களை சந்திச்சிருக்கிறார். அவங்க வம்சாவளியினர் பெரியது. அவங்க சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள், சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள், சூட்டுக்கோள் செல்லப்பா சுவாமிகள், சூட்டுக்கோள் மூக்கையா சுவாமிகள், சூட்டுக்கோள் ஒரு 5 பேர், அவங்க இருளப்பா சுவாமிகள் அப்படின்னு ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க. அந்த வடிவத்தில் அந்த வம்சாவளியை சார்ந்தவர் தான் பட்டுக்கோட்டையில் படப்பை காட்டில் ஒருத்தர் லைவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் சூட்டுக்கோள் ராஜசேகர் சுவாமின்னு பேர். இந்த வம்சாவளியை சார்ந்தவர் தான் அவரும் இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் மன்னார்குடியில் சமாதியாக இருக்கார். எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய இந்த சூட்டுக்கோள் பரம்பரைக்கே உரியவர் மன்னார்குடியில் சமாதியாக இருக்கார். அந்த மன்னார்குடியில் சமாதியாக இருக்க அவருடைய தாக்கத்தில் தான் லைவில் ஒருத்தர் பட்டுக்கோட்டையில் கூட ஒருத்தர் இருந்துட்டுருக்காங்க. இதோடைய செயல், இதோடைய தாக்கம்லாம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு இயல்பாக இந்த தியானம் கிடைக்கிறதுக்காகவும், இயல்பாக ஒரு பணி நடக்கிறதுக்காகவும், இயல்பாக ஒரு குருவோட ரோல் என்ன, ஒரு செயல் வடிவம் என்ன அப்படிங்கிறதுக்கு காட்டப்பட்டது. அப்போ நான்லாம் ஒரு சராசரி மனிதனாக போய் நிற்கும்போது மாயாண்டிகிட்டையோ சோமப்பாட்டையோ அங்கே அந்த திருக்குடல் மலையிலையோ எப்படி என்னுடைய சிறு பாலகனாக, சிறு குழந்தையாக அந்த தியானத்தை நான் ஆரம்பித்த காலத்தில் இன்றைக்கி நான் போய் நிற்கும்போது அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கோ, அந்த பந்தமோ, அந்த செயலோ பார்க்குறது இருக்கும்போது அது அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ட், ஒரு செயல். இது ஒரு சாதாரண வடிவம் கிடையாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூட அவர் சோமப்பாவை ரொம்ப நெருக்கமாக அவர் திருப்பரங்குன்றத்திலே அவரும் பக்கத்தில் அவருடைய வீடு அவர் வசிச்சிருக்கிறார். அவர் சோமப்பாவோட தீவிரமான ஒரு செயலாக்கத்துக்குரியவர். அவருடைய நெருக்கடி காலகட்டத்தில், அரசியல் நெருக்கடி காலகட்டத்தில் அவருடைய செயல் வடிவத்திலலாம் அடிக்கடி போய் அந்த திருக்குடல் மலையில் உட்கார்ந்து சோமப்பாவை பார்த்துருக்கிறார். ஒரு வரலாறு மிக்க ஒரு பெரிய இடம். அந்த இடத்துக்குள்ளே இன்னும் பெருசாக இருந்திருக்கணும். ஒரு சூழல் காரணமாக நான் அங்கேருந்து பணி செய்ய வேண்டிய ஆள் அங்கே பணி செய்ய முடியலை. அங்கே பணி செஞ்சால் என்னுடைய தீவிரமான ஆற்றலை நான் கிறுக்கு நிலைக்கு அந்த லூசு மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அதனால தான் அந்த இடம் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே மாறப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் போகும்போது மேலே பூஜைகள் இல்லை. இன்றைக்கி அந்த கோவில் அங்கே மேலே மலைக்கு உச்சியில் கோவிலாக மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு மண்டபமாக மாறி ஒரு பெருமாள் கோவிலாகிடுச்சு. இன்றைக்கி அந்த இடம் ஒரு செழிப்பாக வேறு மாதிரி ஒரு 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 செயலுக்குள்ளே அது வந்துடுச்சு. இன்னும் தீவிரமாக சொல்லப்போனால் அந்த மலைக்குள்ளே நாமையே ஒரு பெரிய தாக்கத்தையும் பெரிய செயல் வடிவத்தையும் செய்கிறதா தான் காலத்தின் தீர்மானிக்கப்பட்டு இருந்துச்சு. கால சூழலினால் மதுரையில் பணி செய்ய முடியாமல் திருவண்ணாமலைக்கு பணியை வந்தோம். அடுத்தது அதோடைய பணியில், அடுத்தது ஒரு இயக்கத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய சுழற்சியாக அங்கங்கே போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே இருக்கின்ற நுட்பமான செயலை உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறது, தன்னிலிருந்து ஒருத்தர் தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. தியானம் என்பது ஒரு காலகட்டத்தில் பிரபலம் அடைகிற ஒரு மொபைலோ, ஒரு 2 வீலரோ, ஒரு போட்டிக்கு ஒரு கம்பெனி உருவாகுமோ அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு இயற்கையாகவே ஒருத்தரை உருவாக்கி அவர்களிடம் இருந்து ஒரு கலை பெற்று அந்த கலை அது மக்கள்கிட்ட ஒரு அருமருந்தாக கிடைக்கிற செயல். இந்த தியானத்துக்கு முழுமையான பெயர் என்னென்னா அருமருந்து, தன்னையே காக்கும் கவசம். இது 2 தான் அதோடைய பேர். அதுக்குள்ளே எந்த செயற்கையும் யாராலையும் செலுத்திட முடியாது. நாமே நினைத்தாலும் நம்ம கலைக்குள்ளே எந்த செயற்கையை செலுத்த முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நுட்பமான கலைஞர்கள். நுட்பமான இந்த காலகட்டத்தில் இந்த செயலை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டது. என்கிட்ட ஆசீர்வாதம் படுற யாராக இருந்தாலும் அதுக்குள்ள உண்மையாகவே அது இயற்கையிலிருந்து பெறப்பட்டது. அது நச்சுத்தன்மை எல்லாத்தையும் எடுக்கப்பட்டு அது இயற்கையிலிருந்து ஒரு செயல் கிடைக்கப்பட்டது. அவ்வளோதான்.
நாம் தனி மனிதனாக நம்மளை யாரோ ஒரு பின்பலத்திலிருந்து ஏக்கி ஒரு பேக்ரவுண்டில் நம்ம உருவாகலை. ஒரு பேக்ரவுண்டு, ஒரு குருநாதருக்கு என்ன பேக்ரவுண்டு, இப்போ மாயாண்டிக்கு என்ன பேக்ரவுண்டு இருந்துச்சு, சோமப்பாவுக்கு என்ன பேக்ரவுண்டு இருந்துச்சு? எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு எதுக்கு பேக்ரவுண்டு? ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சோமப்பா வந்தார், ஒரு வேலை செஞ்சார், அவரை நோக்கி அவ்வளோ பேர் வந்தாங்க. கீழே மாயாண்டி இருப்பார், மேலே அந்த மலையில் சுற்றிட்டு இருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாசிவாலிட்டி கூட கிடையாது, ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. இவரை போய் வணங்குவாங்க, அவரை போய் வணங்குவாங்க. சமகாலத்தில் 2 பேருமே ஒரே இடத்துக்குள்ளே வாழ்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் நிகழாது. அப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியாப்பா? ஏன்னா அவர் கிறுக்கு நிலையில் இருக்கிறார் சோமப்பா. அப்போ அவர் வேறு கண்டிஷனில் இருக்கார். இவர் கொஞ்சம் அக்ரோசியாக இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற நிலையில் இருக்கிறார் இவர் மாயாண்டி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு செயல் வடிவம். அப்போ ஒரு குருவை பேக்ரவுண்டு பார்த்தெல்லாம் கிடையாது. ஒரு குருவாகுங்கிறதே ஒருத்தருக்கு தெரியாது. சோமப்பாவுக்கு நம்ம இப்படி மாறுவோன்னு தெரியுமா? மாயாண்டிக்கு இப்படி ஒரு சேஞ்ச் நடக்கும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இப்படி சேஞ்ச் நடக்குமான்னு தெரியுமா? நம்ம உறவினர்கள்லாம் பார்க்கும்போது இது நாம் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டது கிடையாது. இது சேஞ்ச், இது இயற்கையாக நடக்கப்பட்டது. இந்த பிறப்பை, இந்த செயலை உனக்கு தெரிஞ்சதுனால பார்க்குற. என்னுடைய முப்பிறப்பை உனக்கு முழுமையாக தெரியாது. அதோடைய தொடர்ச்சி நான் வேலை செய்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் எனக்கு காட்டப்பட்டுச்சு. என்னுடைய ஒரிஜினல்லேருந்து நான் வேலை தொடங்கியிருக்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற பெரிய விஐபிங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய ஆட்கள் எல்லாமே ஒரு குருவை பேக்ரவுண்டு பார்ப்பாங்க. பப்ளிக்காக இருக்கிற மக்களாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கைக்கு எந்த பேக்ரவுண்டு, எந்த பின்புலமும் தேவையில்லை. கிடைக்க வேண்டியது முறையான ஒரு நல்ல செயலோடு கிடைக்கப்படணும். ஒரு குருவை போய் அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் பொண்ணு எடுக்க போகிற மாதிரி அவங்க குடும்பம் யாரோ, அவங்க விலாசம் யாருங்கிற மாதிரிலாம் ஒரு செயல் கிடையாது. அது நிஜமாகவே உங்களுடைய செயலிலிருந்து ஒன்று செயல் கிடைக்கப்படணும். அதை பாற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.